ஹலோ, வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்கனாமிக் சர்வேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சாப்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தனியாக பிரிச்சுட்டாங்க, ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் தனியாக பிரிச்சுட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு சாப்டராக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்தியாவோட கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ டுடே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சர்வேல, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் இன்புட்ஸ் வந்து சர்வே கொடுத்துருக்குது, ஸோ வேரியஸ் செக்டார்ஸ்க்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ போஸ்ட் கோவிட்ல சின்ஸ் 2020 Indian government consistently infusing more capital expenditure into the infrastructure. கேபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி நெட்வொர்க் இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹைவே, ரயில்வே, போர்ட், எனர்ஜி சிஸ்டம்ஸ், இது எல்லா டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து பேரலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி கோர் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதில் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட் ஆல்சோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதில் தான் நம்ம வந்து யூபிஐ மாதிரி சில இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இல்லை வந்து இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டேக், அக்ரி ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் அக்ரி ஸ்கீம்ஸ் ஒன்று லான்ச் பண்ணோம். இந்தியா எனர்ஜி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இப்போ நம்ம ஐடியா வந்து வச்சுக்கிறோம். ஸோ சஞ்சீவ் சன்யால் சைடு, ஃபார்மர் பிஎம் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் இருந்தவர். ஸோ இந்தியா ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் போத் ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ தான் இந்தியா வந்து நம்ம விக்சித் பாரத் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து கேபெக்ஸ் வந்து ரோட்டில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப் டு 11 lakh crore வரைக்கும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம 12 lakh crore வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2019 to 2022 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 lakh crore 6 lakh crore கொண்டு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறுத்திருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கேபெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் கிவ் ஹை மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஜாப்ஸ் கிரியேஷனாக இருந்தாலும் சரி, அவுட்புட் ஜிடிபியாக இருந்தாலும் சரி, அது வந்து 3.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து அது வந்து மீடியம் டேர்மில் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பிஎம் கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து நம்ம கொண்டு வந்தோம் 2021. ஸோ நமக்கு வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ், ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டைமில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு நிறைய வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கில் நடக்குது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா ஜிஏஎஸ் பேஸில் இன்ஸ்டிடியூஷனைஸ்டு வந்து நம்ம பண்ணி நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக கட்டி சக்தி பிளான் அப்படிங்கிறத வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த கட்டி சக்தி பிளானில் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்க ரியல் டைம் மானிட்டரிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஒரு ஏன் அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகலை, ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் அதை வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் 5G நெட்வொர்க், அதே மாதிரி யூபிஐ பிளாட்ஃபார்ம்ஸ், ஆதார் ட்ரினிட்டி, ஜன்தன், ஆதார் மொபைல். ஸோ அதில் வந்து நம்ம பெரிய லெவலில் நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ யூனிஃபைடு லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம், நிறைய லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஏர்போர்ட்டில் வந்து நம்ம டிஜி யாத்ரா மாதிரி நிறைய வந்து ஃபேஸ்லெஸ் இந்த செக்கிங்லாம் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது ஃபாஸ்டாக், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃபாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து நமக்கு டைம் அந்த டிலே வந்து குறைச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட் பேஸ்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்க வந்து சர்வேல வந்து அவங்க பின் பாயிண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்க்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பிளான் பண்ணுது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ 1960ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணனால தான் ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குது. ஸோ இந்தியா வந்து 2014 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த REIT INVITயில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணோம். ஸோ பப்ளிக் வந்து நிறைய வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைவர்சிஃபைட் பண்ணுறாங்க அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. அதில் இந்த வந்து ரியல் எஸ்டேட் நல்லாவே ரிட்டர்ன் தருது, ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டலில் வந்து நல்ல அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பாருங்கள் பவர் செக்டரில் வந்து நியர்லி ஒரு 7 lakh crore, ரோடில் செக்டரில் 3 lakh crore, டெலிகாமில் வந்து நல்லா 1 lakh crore அளவுக்கு நம்ம ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்.
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபிபி மாடலுக்கு சில மெக்கானிசம்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இந்தியாவில் வந்து இந்த பிபிபி மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. மாடல் ரெக்வஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன், ஒரு ப்ரீ அப்ரூவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து நடக்கும். ஸோ மாடல் ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஆடிட்டு, அவங்களோட அந்த அவுட்புட், அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிலே இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல், ஹைப்ரிட் ஆன்விட்டி மாடல். இப்போ இந்தியாவில் நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி வந்து இதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரைவேட் வில் கன்ஸ்ட்ரக்ட் த ஹைவே, ஸோ தே வில் ஆப்ரேட் ஹைவே ஃபார் சம் இயர்ஸ், தென் தே வில் ட்ரான்ஸ்ஃபர் தட் ஹைவே டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் NHAI. ஸோ ஹைப்ரிட் ஆன்விட்டி மாடல் அதே மாதிரி தான் பிபிபி மாடலில் தான் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய மாடல் கன்செஷன் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸில் அவங்க வச்சிருக்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் கொடுக்குற ரிப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து குளோபலி டாப் 5 கண்ட்ரீஸ்குள்ளே மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கலி லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து டாப் லெவலில் வந்து மெயின்டைன் ஆகுதுன்னே ஒரு ரிப்போர்ட் வேர்ல்டு பேங்க் வந்து கொடுத்துருக்குது. Then government constituted one new special committee, that is Public Private Partnership Appraisal Committee, headed by Secretary, Department of Economic Affairs, including members from நீத்தி ஆயோக் CEO. ஸோ இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரியல் டைம் மானிட்டரிங் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பிபிபி மாடல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ திஸ் இயர் எக்கனாமிக் சர்வே அவங்க வந்து புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் ப்ரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப் மாடல், தட் இஸ் 4P மாடல் அப்படின்னே வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால அதையும் அந்த இது வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், கோர் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன் யூனியன் பட்ஜெட் we already discussed about roadways and highways and railways. ஸோ இதில் தான் நம்ம 65% ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம். அதுலேயும் இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து ஹைவே வந்து ரொம்ப முக்கியம். ஹை ஸ்பீட் காரிடார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2014 வரைக்கும் இந்தியாவில் வந்து டோட்டல் ஹைவே வந்து 91,000 கிலோமீட்டர். ஸோ இப்போ வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா டபுளிங் 146 கிலோமீட்டர். அதே மாதிரி ஹை ஸ்பீட் காரிடார் ஜஸ்ட் 550 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் இருந்திருக்கு 2014. இப்போ 5,000 கிலோமீட்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் ஆனுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது 10 இயர்ஸ் கேப்பில் நம்ம மொத்தமாகவே 2004லேருந்து 2014 வரைக்கும் 4,000 கிலோமீட்டர் தான் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். பட் 2014 to 2025 டபுளிங் பண்ணியிருக்கோம். 9,000 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து டபுள் பண்ணியிருக்கோம். அதில் ஹை ஸ்பீடு காரிடார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது பிளான் பண்ணுறோம். லைக் டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார், எக்ஸ்பிரஸ் ஹைவே, இந்த மாதிரிலாம் வந்து. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இது இருக்குது. நெக்ஸ்ட், எக்கனாமிக் நோடு கனெக்டிவிட்டி, கனெக்டிங் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் த்ரூ வாட்டர்வே, ஹை ஸ்பீட் காரிடார், டெடிக்கேட்டட் ஃப்ரீட் காரிடார், லாஜிஸ்டிக்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து எக்கனாமிக் நோடு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதையும் பண்ணுறோம். அர்பன் டீகன்ஜெஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் ஹைவே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, Tier 1 Tier 2 சிட்டிஸ்லாம் வந்து அர்பன் சிட்டிக்கு வெளியே வந்து ரிங் ரோட்ஸ் மாதிரிலாம் பிளான் பண்ணி அவங்க வந்து பைபாஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க டு ரெடியூஸ் த கன்ஜெஷன் இன் த சிட்டிஸ். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரோட்வேஸில் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம குவாட்ரிலேட்டரல் ஹைவே 2000 அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ, ஹை ஸ்பீட் காரிடாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, நேஷனல் ஹைவேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, த சேம் டைம் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ரூரல் ரோட் கனெக்டிவிட்டி, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. 99% ஆஃப் த ரூரல் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு 25 இயர்ஸில். பிகாஸ் இந்தியாவில் 6 lakh வில்லேஜஸ் இருக்குது. த இந்தியன் வில்லேஜஸ் ஹேஸ் டு கனெக்ட் வித் த டவுன்ஸ், சிட்டிஸ், மார்க்கெட் கனெக்டிவிட்டி, ஹாஸ்பிட்டல் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து தேவை. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த அவ்வளோ லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ரோடு வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வந்து 25 இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கிற ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட், PM ஜன்மான் ஸ்கீம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி more than 15 ministers and departments வந்து important essential services வந்து அந்த ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு போயிருக்கான்னு செக் பண்ணுறது தான் PM ஜன்மான் ஸ்கீம். The scheme was implemented on November 2023 during Janjati Divas Day. So that is Birsa Mundaவோட பர்த்டே அன்றைக்கி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ த ஐடியா வந்து இனிஷியலி வந்து கொடுத்ததே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு. பிகாஸ் அவங்களே ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைபல் பிரசிடென்ட் அவங்க இந்தியாவுக்கு. அவங்க கொடுத்த இன்புட்ஸை வச்சு இந்தியன் கவர்மெண்ட் டிசைன்ட் கிரேட் ஸ்கீம், தட் இஸ் PM ஜன்மான் ஸ்கீம். ஸோ நம்ம ஒரு 75 இயர்ஸாக
பிவிடிஜி குரூப்பை வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து இது பண்ணாதனால இப்போ நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் காரிடார்ஸில் இருக்கக்கூடிய இப்போ சில வில்லேஜஸ்லாம் வந்து இருக்குது. தட் இஸ் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். ஸோ நம்மளோட March 31, 2026 வந்து நம்ம அதை டெட்லைனும் வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ரோட்வேஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ரயில்வேஸில் பாருங்கள், 2004 to 2014 வரைக்கும் நம்ம 1500 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து பெர் இயர் அடாப்ஷன் இருந்திருக்குது. பட் இந்த 10 இயர்ஸ் வந்து 3000 கிலோமீட்டர் அடாப்ஷன் வந்து இருந்திருக்குது. கேபெக்ஸ் வந்து less than 1 lakh crore தான் நம்ம போட்டிருந்துருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது more than 2 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்தே பாரத் ட்ரெயின்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ 2023 வந்த ட்ரெயின் வந்து more than 100 ட்ரெயின்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் ஸ்லீப்பர் வந்தே பாரத் வந்துருச்சு. இப்போ ரீசென்ட்லி பிரைம் மினிஸ்டர் இம்ப்ளிமெண்டட் நமோ பாரத் ட்ரெயின் through rapid rail transport system between Delhi and Meerut within 1 hour 160 கிலோமீட்டர். சூப்பர் ஃபாஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் வந்து வந்திருக்குது. டெடிக்கேட்டட் ஃப்ரீட் கார்டர் வந்து பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ரயில்வேஸோட கேம்பெக்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணது தான். ஸோ நம்ம வந்து ஈவன் ஃபார் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பெர் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது எல்லா கண்ட்ரி கம்பேர் பண்ணுறப்போ இந்தியா வந்து வெரி லெஸ்ஸாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பிகாஸ் ரயில்வேஸ் ஆர் பேக்போன் ஆஃப் இந்தியாஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஃப்ரீட் கனெக்டிவிட்டி. ஸோ இந்தியா ரயில்வே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து நடக்கும். எசென்ஷியல் மினரல் சப்ளை வந்து நடக்காது இண்டஸ்ட்ரிக்கு, இன்க்ளூடிங் எனர்ஜி செக்யூரிட்டி வந்து நடக்காது. ஸோ இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதாக வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ரயில்வேல வந்து கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ், தட் இஸ் பிஎம் கட்டி சக்தினே சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறோம். அதில் வந்து நம்ம எனர்ஜி மூமெண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசஞ்சர் மூமெண்ட்டு, அதே மாதிரி ஹை டிராஃபிக் கன்ஜெஷன், இந்த மாதிரி ரூட்டெல்லாம் நம்ம வந்து போர்ட்டலில் பிஎம் கட்டி சக்தியில் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோம். தி மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் புல்லட் ட்ரெயின், இந்தியாவோட ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2027 ஆர் 2028 நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஜப்பான் கவர்மெண்ட்டோட நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து ஹை ஸ்பீட் ரயிலுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் இன் சென்னை பெங்களூர் ட்ராக்கு, சென்னை ஹைதராபாத் பெங்களூருக்கு இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெடிக்கேட்டட் ஃப்ரீட் காரிடார். ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியாவோட நம்ம 7500 கிலோமீட்டருக்கு நம்ம கோஸ்ட் லைன் இருக்குது. எப்படி நம்ம ஷிப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதேமாதிரி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியாவுக்குள்ள நம்ம வந்து பேசஞ்சர் மூமெண்ட், ஃப்ரீட் மூமெண்ட் எல்லாமே வந்து ஒரே ட்ராக்ல வந்து பண்ணிட்டு இருந்துக்கிறோம். இதை வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் டெடிக்கேட்டட் ஃப்ரீட் காரிடார். ஒன்லி கார்கோ மூமெண்ட் மட்டும் தான் அந்த ட்ராக்ல வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கோவிட் டைமில் ஈவன் மெடிக்கல் ஆக்சிஜன் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டு போய் வந்து அதை ரீச் பண்ணோம். ஸோ அது வந்து வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் காரிடார், ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் காரிடார். ஸோ அது மாதிரி வந்து பஞ்சாப்லேருந்து குஜராத் வரைக்கும், அதே மாதிரி ஈஸ்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரிலாம் வந்து டெடிக்கேட்டட் ஃப்ரீட் காரிடார் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ டு ரெடியூஸ் த இந்தியாஸ் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட், to revamp existing railway station in India, so implemented new scheme called Amrit Bharat Station Scheme through public-private partnership model. ஸோ நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸை இப்போ நம்ம வந்து ரீவேம்ப் பண்ணுறோம். க்ளீன்னஸ், அதே மாதிரி வந்து ஆக்சசிபிலிட்டி, மாடர்ன் பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து ரயில்வேஸில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ ரோட்வேஸ், ரயில்வேஸ், தேர்ட் ஒன் இஸ் ஏவியேஷன் மார்க்கெட், தட் இஸ் ஏர்வேஸ். வேர்ல்டில் தேர்டு லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்னா வந்து இந்தியா. இன் 2014 74 ஏர்போர்ட்லேருந்து இப்போ 164 ஏர்போர்ட் டபுளிங் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து 75 இயர்ஸாக ஒரு 70 இயர்ஸாக இந்தியாவில் வந்து 74 ஏர்போர்ட் தான் இருந்திருக்குது. வித்தின் 10 இயர்ஸில் நம்ம கெப்பாசிட்டி வந்து டபுளிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். 164 ஏர்போர்ட் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அதில் ஈவன் இன்க்ளூடிங் கார்கோ மூமெண்ட்டும் நல்லா இருக்குது, பேசஞ்சர் மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. தட் இஸ் ஃபுட்ஃபால் வந்து நல்லா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து உதான் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ஸோ ஏன் வந்து நம்ம இந்தியாவில் Tier 2, Tier 3 சிட்டிஸில் வந்து ஏர்போர்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ ஏர்வே ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது ஹையாக வந்து இருந்தது. பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களால கன்வீனியன்ஸாக வந்து போக முடியாது. இதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ நாங்கள் ஏர்போர்ட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம், யூ ஸ்டார்ட் யுவர் ஏர்வேஸ், அந்த ரூட்டில் நீங்கள் வந்து உங்களோட ஏர்க்ராஃப்ட் ரன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த சப்சிடி வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த உதான் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திருப்பதி, ஸ்ரீரடி, தூத்துக்குடி, ஈவன் நிறைய ஏர்போர்ட் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் டெர்மினலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். கோயம்புத்தூர், திருச்சி ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதான் ஸ்கீமில் வந்து நம்ம பண்ணுறோம். டொமஸ்டிக்
ஃபார் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க தனியாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து சிவில் ஏவியேஷன் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி. ஸோ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டை நம்ம வந்து ரீவேம் பண்ணோம்னா அது ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். ஸோ நியூ ஏர்போர்ட்டை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா அது க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட். ஸோ அப்ரூவல் ஆஃப் 24 க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக நவி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை நியூ ஏர்போர்ட் இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ பெரிய டெர்மினலோட நம்ம இந்தியாவில் வந்து அது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறது UPSC 2024 கேட்ட UPSC கொஸ்டின். ஸோ ஒரு ஏர்போர்ட் நேம்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. விஜயவாடா இந்த மாதிரி சில ஏர்போர்ட்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் UPSC ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏர்வேஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டர் இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஏர்போர்ட் மாடர்னைசேஷன் பண்ணுறோம், கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ ஏர்போர்ட் ரன் பண்ணக்கூடியதெல்லாம் இப்போ GMR மாதிரி வந்து அவங்க வந்து நல்லாவே வந்து சில ஏர்போர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நவ் அதானி என்டர் இன்டு த ஏர்போர்ட் மாடர்னைசேஷன் பிளான். அஸ்ஸாம் கவுஹாத்தி ஏர்போர்ட்லாம் வந்து அவங்க தான் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து சிவில் ஏவியேஷனில் வந்து பண்ணுறோம். ஸோ இந்தியா வந்து இந்த 3 செக்டார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து க்ரோத் இருந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஷிப்பிங் செக்டார். ஸோ இந்தியா வந்து ஹேஸ் 7500 கிலோமீட்டர் வந்து கோஸ்ட் லைன் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஏன்ஷியன் மிடிவில் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா சோலா எம்பையர், மராத்தா எம்பையர், தே மெயின்டைன்டு நேவல் பில்டிங், ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் யூட்டிலைஸ்டு இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஃபார் எக்கோ ஃப்ரெண்ட்லி மூமெண்ட், கார்கோ மூமெண்ட், ஸ்மூத் டிரான்சிஷன் மூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியல, இன்லேண்ட் வாட்டர்வேஸ்லாம் வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அடுத்து அந்த மெரைடைம் இந்தியா விஷன் 2030 கீழே நம்ம போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதில் அதை வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸோ வி இம்ப்ளிமெண்டட் மெனி ஆக்ட் லைக் மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 2025, கோஸ்டல் ஷிப்பிங் ஆக்ட் 2025. ஸோ அண்ட் IMO இன்டர்நேஷ்னல் மெரைடைம் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன்ஸஸ் மாடல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இந்தியன் போர்ட் ஆக்ட் இந்த மாதிரி ஆக்ட்லாம் வந்து ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வே அப்படிங்கிறது நம்பர் 1 to some 20 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ நிறைய வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் போகிறோம். அதில் நேஷ்னல் வாட்டர்வே 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஸோ வாரணாசி டு ஹல்தியா வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ 1300 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கார்கோ மூமெண்ட்டை நம்ம ரோடு கம்பேர் பண்ணுறதை விட, ரயில்வே கம்பேர் பண்ணுறதை விட எஃபிஷியன்ஸும் இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ஃபியூல் காஸ்ட்டும் குறையுது. ஸோ நமக்கு வந்து ஓவராலாக லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து குறையுது. ஸோ அப்போ இதில் வந்து நிறைய டெர்மினல்ஸ்லாம் கொண்டு வரதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளான் வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கமிங் டு அர்பன் சைட், கொச்சின் வாட்டர் மெட்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கொச்சின் வாட்டர் மெட்ரோன்னு லான்ச் பண்ணாங்க. ஃபார் லோக்கல் பீப்புளுக்கும் டூரிசம் செக்டாருக்கு வந்து பிளான் வந்து பண்ணாங்க. ஸோ வந்து 2 ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளில் வந்து நம்ம வந்து அதை பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வந்து ஒரு 75% ஈக்விட்டி வந்து மெயின்டைன் பண்ணுது. தட் இஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் வாட்டர் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா 24% வந்து அதை மெயின்டைன் வந்து பண்ணுது. ஸோ அப்போ இதில் வந்து இங்கே கொச்சின் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஸோ ரிமைனிங் 21 சிட்டிஸ் இந்தியாவில் வந்து இது கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுறாங்க. லைக் கோவா, வாரணாசி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் வாட்டர் மெட்ரோ மாடலை வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம டூரிசமுக்கும் நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமுக்காக நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஸோ அடுத்து இந்தியாவில் வந்து நம்ம ஷிப் பில்டிங் வந்து நம்ம குளோபல் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது லெஸ் தென் 1%. ஸோ இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இப்போ ஷிப் பில்டிங் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம், மெரைடைம் ஃபினான்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வருது. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஏன்ஷியன் டைமில் டாக்யார்டே நம்ம இந்தியாவில் இருந்தது, லோத்தல் மாதிரிலாம் வந்து பார்க்குறோம். மகாராஷ்டிரா சைடு வந்து மராத்தாஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் வந்து சோலாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி திரும்பவும் வந்து இப்போ கொண்டு வரணும்னு பார்க்குறோம். பிகாஸ் சைனாலாம் வந்து மோர் தென் 10% வந்து குளோபல் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. வி டிபெண்டிங் ஆன் அதர் கண்ட்ரி வெசல்ஸ் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பர்பஸ். ஸோ அதுக்கு நம்ம வந்து இதை வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டர். எப்படி அக்ரிகல்ச்சரில் ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம ஃபுட் செக்யூரிட்டி வந்து எசென்ஷியல் அப்படின்னு பார்க்குறோமோ, ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் டு என்ஷூர் எனர்ஜி செக்யூரிட்டி. அந்த எனர்ஜி செக்யூரிட்டியோட எனர்ஜி டிப்ளாய்மெண்ட்
எப்படி ரெனியூபிளாக இல்லை வந்து நம்ம வேறு மாதிரி இருக்கக்கூடிய இது பண்ணுறோமா அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து தீன் தயாள் கிராம் ஜோதி யோஜனா, இன்டிகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீமு, சௌபாகிய யோஜனா, இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ சௌபாகிய யோஜனாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட 100% வில்லேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்கீமாக நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நமக்கு வந்து நிறைய வில்லேஜஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டியே இல்லாமலாம் இருந்திருக்கு 2018 வரைக்கும். ஸோ அதை சரியாக கொண்டு வந்த ஸ்கீமு. ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம், லைக் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லாஸ் மேக்கிங் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம சரிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தோம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறக்காக. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பற்றி வந்து பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி இன் 2026 வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா 2003 தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்டை வந்து வச்சுருந்துக்கிறோம். அதை தான் இந்த 20 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதை வந்து இப்போ வந்து ரிவேம்ப் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் யூபிஐ, இந்தியன் எனர்ஜி ஸ்டாக் அப்படிங்கிறது பண்ணுறோம். எப்படி டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக ஒரு யூபிஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்தியாவில் வந்து நடந்ததோ, அந்த யூபிஐனால் நம்ம வந்து இப்போ டிஜிட்டல் பெனிட்ரேஷன்ஸ் வந்து நல்லா டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததோ, இப்போ டிஜிட்டல் அக்ரி ஸ்கீமில் எப்படி அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணுறோமோ, லைக் வைஸ் இன் பவர் செக்டார் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இந்தியன் எனர்ஜி செக்டார். இது வந்து கம்ப்ளீட்லி இந்தியாவோட எனர்ஜி டிரான்சிஷனை பார்த்துக்க போகுது. ஸோ எனர்ஜி டிரான்சிஷன் மீன்ஸ் அடாப்ஷன் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி. கிளைமேட் சேஞ்ச் மாதிரி இருக்கிற விஷயத்துலேருந்து நம்ம மாறணும்னா ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி தேவை. ஸோ இது ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், எனர்ஜி சிஸ்டம் டிஜிட்டலாக வந்திருக்க போகுது. பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட். ஸோ தட் இஸ் கால்ட் பார்ட்டிசிபேட்டரி சிஸ்டம். ஸோ அப்போ நம்ம வந்து ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம், சூரிய யோஜனான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 1 crore ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்கிறோம். யூபிசி பிலிம்ஸ் கொஸ்டின். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணியாச்சு. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம வந்து இப்போது இது பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது டிபிஐ மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து நமக்கு ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. லைக் ரூரல் எனர்ஜி கார்பரேஷன், அதே மாதிரி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி பிஎஸ்யூஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறாங்க. இதோட இம்பேக்ட் வந்து பாருங்கள், இந்தியாவோட டிஸ்காம்ஸ் அதே மாதிரி அவங்களோட அந்த பிளானிங் வந்து குவாலிட்டியாக வந்து மாறப்போகுது. ரியல் டைம் கிரிட் ஆப்ரேட்டர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டர்ஸ் வந்து இதில் வந்து வரக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு இது பெனிஃபிட்டு, ப்ரொசியூமர்ஸ்க்கு இது பெனிஃபிட். தட் இஸ் ப்ரொடியூசர்ஸாக மாற போகிறாங்க. கன்சியூமர்ஸ் கன்வெர்டட் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ். நீங்கள் ரூஃப் டாப் சோலாரில் உங்கள் ஹவுஸ் ஹோல்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா யூ கேன் செல். அதான் ப்ரொசியூமர்ஸ். ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எனர்ஜி ஸ்டாக்கில் வந்து நடக்க போகுது. ஸோ அப்போது இட்ஸ் எ ரெவல்யூஷனரி மிஷன் லைக் டிபிஐ, யூபிஐ, அக்ரி ஸ்டாக் மாதிரி வந்து இந்தியா எனர்ஜி ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து மாறப்போகுது. அடுத்து ரெனியூபிள் எனர்ஜி வந்தோம் அப்படின்னு சொன்னால், பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸில் இந்தியா வந்து பிளெட்ஜ் பண்ணது 2015 50% ஆஃப் அவர் எனர்ஜி கெப்பாசிட்டியில் வந்து நாங்கள் ரெனியூபிளாக மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ டெட்லைனுக்கு முன்னாடியே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். 2030 பண்ண வேண்டியதை 2025 டிசம்பர்லேயே நம்ம 50% வந்து ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ அந்த ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் நம்ம ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார், ஸோ நியர்லி 27 கிகாவாட்டு, விண்டு, பயோ, ஹைட்ரோ, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். தட் இஸ் நான் ஃபாசில் ஃபியூயலில் வந்து இது பண்ணுறோம். அதில் நமக்கு இந்த ரெனியூபிள் எனர்ஜி அடாப்ஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூ என்னவாக இருக்குன்னா, பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பம்புடு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் சிஸ்டம். ஸோ பாருங்கள், சர்வேல இந்த பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிசி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் 2024. இந்த பம்புடு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் சிஸ்டமும் யூபிசி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் 2025. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 2023, 2024 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டோட ஸ்டெபிலிட்டி, இன்டர்மிட்டன்சி, இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகுது. ஸோ எப்படி ஃபிசிக்கல் கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்தியா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதோ, parallelly we are focusing on digital infrastructure like 5G deployment. ஸோ குவைட் டைமில் நம்ம வந்து போட்ட டெண்டர் ஹுவாய் நெட்வொர்க்கோட கேன்சல் பண்ணோம். பிகாஸ் நேஷனல் சென்சிட்டிவ் அப்படிங்கிறனால we implemented our own indigenous 5G deployment.
நெக்ஸ்ட் we are planning for 6G deployment in like trial basis சில சிட்டிஸில் பண்ணுறோம். பாரத் நெட் ப்ராஜெக்ட் வில்லேஜஸை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம டிஜிட்டலி எம்பவர் வந்து பண்ணுறோம். ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்தியா நீட் மோர் டேட்டா சென்டர்ஸ் as already we discussed in survey, that is global capability centers, டேட்டா சென்டர்ஸ்லாம் தேவை. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, ஐஓடி, 5G டேட்டா சென்டர்ஸ் லைக் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் இட் செல்ஃப் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ தே இம்ப்ளிமெண்டட் இனிஷியேட்டிவ்ஸ் கால் மேகராஜ் க்ளவுட் இனிஷியேட்டிவ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி பேசிஸில் கவர்னன்ஸோட ஸ்கீம்ஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மேகராஜ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ சேம் வந்து நம்ம சோசியல் அண்ட் எமர்ஜிங் செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்தியாவில். அப்போ சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ பிஎம் ஜன்மான் நம்ம சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜல் ஜீவன் மிஷன் 2019 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா வில்லேஜஸில் வந்து உமன் டே டு டேல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து சோசியல் இஷ்யூ வந்து ட்ரிங்கிங் வாட்டர். அர்பன் ஸ்லம்ஸில் வந்து க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லாதனால சானிடேஷன் இஷ்யூஸ் இருந்தது, டயோரியா இஷ்யூஸ் இருந்தது, மோர்டாலிட்டி ரேட் வந்து இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்டு, இதே மாதிரி நியோநாட்டல் மோர்டாலிட்டி ரேட் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்தது. ஸ்வச் பாரத் மிஷன் வந்து அதை வந்து குறைச்சிது. ஸோ அதே மாதிரி இப்போ க்ளீன் டேப் ட்ரிங்கிங் வாட்டரை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். ஸோ இதுக்கு மட்டுமே 2 lakh crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே போகிறோம். 100% கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த மிஷனோட டார்கெட்டாக வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நமாமி கங்கா ப்ரோக்ராம். நம்ம வந்து 1985 கங்கா ஆக்ஷன் பிளான் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டோம். வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரியே கங்கா ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரினே தனி மினிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ வி ஆர் பிளானிங் இன் இந்தியா ரிவர் சிட்டி அலையன்ஸ் மிஷன் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மூலமாக வந்து பண்ணுறோம். நெதர்லாண்ட்லலாம் வந்து யூரோப்லாம் நீங்கள் போனீங்கன்னா சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ரிவர்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து டூரிசம் ஃபெசிலிட்டிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. கியோட்டோ அதை பேஸ் பண்ணி வாரணாசி இந்த மாதிரிலாம் வந்து சில ரிவர் சிட்டி அலையன்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்தது. ஸோ அப்போது இந்தியாவில் 145 சிட்டிஸ்க்கு நம்ம இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எஸ், கம்மிங் டு டூரிசம், ஸ்வதேஷ் தர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ரெஸ்பான்சிபிள் சஸ்டைனபிள் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இந்தியாவில் வந்து கிரியேட் பண்ணும். பிரசாத் ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிம் சென்டர்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணணும். நான் டூரிசமோட பொட்டென்ஷியல் இந்தியாவில் நல்லாவே இருக்குது. டொமஸ்டிக் டூரிசம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், எக்ஸ்டர்னல் டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்தியா கண்டக்ட் பண்ண G20 2023 டூரிசம் மினிஸ்ட்ரிஸ் மீட்டிங் நடத்தும் போதே நம்ம ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். எல்லா ஏன்ஷியன்ட் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் பில்கிரிம் சென்டர்ஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டூரிசம் மூலமாக வந்து பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஸ்பேஸ் செக்டர். இந்தியாவோட ஸ்பேஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். வந்து டாப் லெவலில் யூஎஸ், யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் இந்த மாதிரி டாப் கண்ட்ரிஸோட நம்ம வந்து இது பண்ணுறோம். சந்திரயான் மிஷன், மார்ஸ் மிஷன், ஆஸ்ட்ரோசாட் மிஷன் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியம் 4 மிஷன், ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ரோக்ராமில் ஸோ இந்தியன் ஆஸ்ட்ரோனட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் ஆக்சியம் 4 ஸ்பேஸ் மிஷன். அதே மாதிரி GSLV ராக்கெட் வந்து இண்டிஜினஸ் கிரையோஜெனிக் டெக்னாலஜி வச்சு ஹெவி ராக்கெட் லான்ச் பண்ணி நிறைய மிஷன் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். நாசா இஸ்ரோ வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிசார்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். இந்தியா US டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்பில், ஸ்பேஸ் பார்ட்னர்ஷிப்லலாம் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். தென் த்ரூ புவான் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து ரியல் டைம் மானிட்டரிங் வந்து இந்தியாவில் வந்து சில ஸ்கீம்ஸ் பண்ணுறோம். லைக் ட்ரிப் இரிகேஷன் ஸ்கீம், கிருஷி சிஞ்சை யோஜனா, ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் இந்தியாஸ் வெஜிடேஷன் அண்ட் க்ரீன் கவர், இதெல்லாம் ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மூலமாக இந்தியாவில் சாயிலோட சர்வே எடுக்கலாம், ஜியாலஜி சர்வே எடுக்கலாம், ஃபாரஸ்ட் சர்வே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இஸ்ரோவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரியல் டைம் மானிட்டரிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு ஃபினான்சிங்லேருந்து என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, அதை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்குறாங்க. ஸோ UPSC ஆஸ்பிரண்ட்டுக்கு இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சில கொஷின்ஸை பாயிண்ட் பண்ணி காமிச்சேன். மெயின்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப் டு இன்டர்வியூ வரைக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ்பிரண்ட் டு ஒரு ஆஃபீஸராக நீங்கள் மாறும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்
வாட் இஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட் இஸ் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா, இதில் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் என்ன, ரெகுலேட்டரி இஷ்யூஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாப்டரை வந்து நீங்கள் ஜிஸ்ட் மாதிரி பார்த்தா வந்து உங்களுக்கு பத்தாது. பிகாஸ் இதுக்குள்ளே வந்து இந்தியன் ஜியாகிரஃபி இருக்குது, இந்தியன் எக்கனாமி இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாப்டரை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட் நம்ம வந்து முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிச்சிருந்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.